பொதுவாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம கவலையை மறந்து நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்ச களைப்பை மறந்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக உட்காந்து சந்தோஷமா தன்னை மறந்து சிரிச்சு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே பா சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருக்கும். அதைத்தான் பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்த்தாலே நமக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளோட இதுவும் ஆட் ஆயிடுச்சோன்னு தான் இருக்கு. இப்படி பிரச்சனைகளோட பிரச்சனையா நமக்கு தலைவலி தர மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த எல்லாத்தையும் பத்தி நான் இப்ப பேசினா அது மறுபடியும் தலைவலி தர மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லா நிகழ்ச்சிகளை பத்தியும் பேசாம குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை மட்டும் பத்தி இப்ப நம்ம வீடியோல பேசலாம். ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு மசாலா ஹிட் அண்ட் டாக்ஸ். பிக் பாஸ். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த புதுசில் இதில் பங்கேற்க நிறைய திரைப்பிரபலங்களை கொண்டு வந்தாங்க. இது அவங்க மக்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்க பார்வையாளர்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமான யுக்தியாக கூட இருந்திருக்கும். ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அட இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்த சீசனில் இவங்க திரைப்பிரபலங்களை மட்டும் இல்லாமல் வெவ்வேறு துறைகளில் சாதனை படைச்ச சாமானிய மக்களையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இதில் வந்த சாமானிய மக்களில் ஒரு சில பேரை பார்க்கும்போது நாமளே உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது உள்ளே இவங்க கேம்ஸில் விளையாடி வின் பண்ணால் நாமளே வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அப்போல்லாம் தினமும் 1 மணி நேரம் தான் ஒளிபரப்பு செஞ்சாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க எடுத்த முடிவு இந்த நிகழ்ச்சியை 24 மணி நேரமும் ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்றது. இதை ஒளிபரப்பவும் செஞ்சாங்க. இதையும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் 24 மணி நேரமும் வேலை வெட்டி எதுவும் பார்க்காம இதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கவும் செஞ்சாங்க. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு உண்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ற ஊர்ல, நம்ம தெருவுல, நம்ம வீட்டு பக்கத்துல அடுத்த வீட்டுல நடக்கிற சண்டையை எட்டி பார்த்து அரையும் குறையுமா புரிஞ்சு ஏதோ ஒன்ன காதுல வாங்கிக்கிட்டு இவங்க வெளியே போய், ஏ பொன்னாத்தா உனக்கு விஷயம் தெரியுமா, மாடு வீட்டு ரமேஷ் சீதாவை வச்சிருக்கானா, நேத்து இது அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஒரே சண்டை அப்படின்னு அடிச்சு விடுறது. இது அவங்களோட மட்டும் நிக்காம இன்னும் நிறைய பேருக்கு வேற வேற மாதிரி போய் சேரும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி நம்மள நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த மனநிலைமையை தான் அவங்க வியாபாரமா மாத்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. இப்படி எப்பவாவது நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டின நாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தினமும் நடக்கிற பிரச்சனைகளை ரசிக்க ஆரம்பிச்சோம். இதுல இன்னொரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா மட்டும் பார்க்காம இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அடிமையாகி மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆரம்பத்துல சுவாரஸ்யமாகவும் பார்க்கறதுக்கு வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியாகவும் இருந்த இந்த பிக் பாஸ் இப்போ ரொம்பவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா திரைத்துறையில நடிகராவோ நடிகையாவோ இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு துறையில சாதனை படைச்சவங்களா இருக்கணும். அப்படிதான் லாஸ்ட் சீசன் வரைக்கும் இந்த பிக் பாஸ் இருந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல கலந்துகிட்ட போட்டியாளர்களை பார்க்கும்போது அப்போ திறமைக்கு மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கோ? தன்னை மாபெரும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஆள் மனசுல சொல்லிட்டு தெரியுற அந்த மனுஷன் ஒரு பக்கம், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தான் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அகோரியா சுத்திட்டு இருந்த இந்த மனுஷன் இன்னொரு பக்கம், இதெல்லாம் பத்தாதுன்னு அக்கா அப்படின்ற வார்த்தை எவ்வளவு புனிதமானது அப்படின்றது பெண்களோட கூட பிறந்த தம்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தையை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அப்படி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்ஸ்டால பல ஆண்களோட பாசமிகு அக்கா அவங்க ஒரு பக்கம். இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. ஆக மொத்தத்துல அந்த பழமொழி தாங்க ஞாபகத்துக்கு வருது. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். நாள் முழுக்க லோலோன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பல பேர்கிட்ட இருந்து ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கி வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உள்ள இருக்க இவங்க கிட்ட இருந்து ஸ்ட்ரெஸ் வராம இருந்தா சரி அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவங்களை பத்தி பேசும்போது எனக்கே ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகுமார். காத்திருப்போம். ஜெய் ஹிந்த்.